ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம். ஓம் கதிர்வேலா சரணம். நிராகரித்து விடாதே. உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல பழனி முருகன் தவித்து கொண்டிருக்கின்றேன். சட்டென கேள். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு உண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, என் செல்ல குழந்தைகளே, இதோ உன் பழனி முருகன் வந்துள்ளேன். நான் சொல்வதை கேட்ட 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும். என் செல்லமே, கவலைப்படாதே. உனக்கான எண்ணங்களும் செயல்களும் நேர்மறையாக இருந்தால் நீ வைக்கும் ஒவ்வொரு இலக்குகளும் தடைபடாது. அப்படித்தானே சிலர் சற்று உயர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய எண்ணங்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகின்றன. அதுபோலத்தான் நாம் எவ்வளவுதான் நல்ல எண்ணத்தில் உழைத்தாலும் இன்னும் அப்படியே இருக்கின்றோமே என்று சோர்வடைந்து விடாதே என் செல்ல பிள்ளையே. ஏனென்றால் உன் திறமை வெகு விரைவில் வெளிவரும் காலம் வந்துவிட்டது. யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஆகவே நீ எதை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயம் இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னிடத்தில் வந்தடையும். கவலைப்படாதே. இந்த முருகன் சொல்வதையெல்லாம் என்ன தெரியுமா? நீ நீயாக இரு. அதைத்தான் சொல்கின்றேன். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அதனால்தான் நீ நீயாக இரு என்று இந்த முருகப்பெருமான் உன்னிடம் கூறுகின்றேன். உன் அப்பா முருகப்பெருமான் கூறுவதை நீ கேட்பாயல்லவா? இந்த முருகப்பெருமான் என்றுமே உன்னுடன் இருப்பேன். முருகா முருகா என்று என்னையே உச்சரித்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையே, என் பிள்ளையை விட்டு நான் எங்கென்றும் செல்வேனா? நீயே கூறு. நீ மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று உனக்கு பிடித்த விதத்தில் உனக்கு பிடித்தமான முறையில் வாழ்ந்து பார். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமையும். ஏதும் இல்லைதானே, சோதனைகள் பல நிறைந்தும் துயரங்கள் பல சூழ்ந்தும் நம் வாழ்க்கையை சுற்றி முற்றியும் கயிறு போல் சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று நினைத்து தவித்து விடாதே. இன்னும் 1 மணி நேரத்தில் அதை மகிழ்ச்சியானதாக மாற்றப் போகின்றேன். கவலைப்படாதே என் செல்லமே. காலத்திற்கு பேசத் தெரியாது, ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும். ஆகவே எதிலும் பொறுமையோடு இரு. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே, நீ எதிலும் தோற்பதற்காக பிறக்கவில்லை. ஒன்று மட்டும் நன்றாக புரிந்துகொள். வெற்றி அடைவது மிகவும் எளிதல்ல. ஆனால் வெற்றி அடைந்தவர்கள் அனைவரையும் சற்று சிந்தித்து பார். அவர்களின் ஒவ்வொரு செயல்களிலும் நிதானம் தெரியும். நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவே நான் என் குழந்தையை இந்த வகையில் அமைத்து வைத்துள்ளேன். என் குழந்தை என்னை எந்நேரமும் முருகா முருகா என்று வார்த்தைகளால் மட்டுமல்ல, மனதளவிலும் என்னை மனதார வேண்டி கூப்பிடுகின்றாய். என் செல்ல குழந்தையே, உன்னை அப்படி நான் விட்டு விடுவேனா? அனைவர் வாழ்க்கையில் உயர்ந்த எண்ணத்தில் இருப்பவர்கள், உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வாழ்க்கையில் உயரத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இப்படி உயர்ந்தார்கள் என்று சற்று நேரம் யோசித்துப்பார். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் நம்பிக்கையும் மன உறுதியும் பொறுமையும் அதிகமாக இருக்கும். எதிலும் கோபப்படுவதை விட சிந்தித்து செயல்படு. சந்தோஷத்தையும் முழுமையாக அள்ளித்தர நான் தயாராக இருக்கின்றேன். ஆம் செல்லமே, அதற்கு எல்லாவற்றிற்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இதோ உனக்கான புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நிகழத் தொடங்குகின்றன. அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. அதை நான் ஏற்றுக்கொண்டு என் செல்ல பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றி உன்னை நல்ல வழிப்படுத்துவேன். இதற்கு மேல் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்குவதற்குரிய பக்குவத்தையும் உனக்கு நான் ஏற்படுத்துவேன். உன்னுடைய உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை. முருகா, தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு கேட்காமல் போய்விடுமா? நிச்சயமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு சரியான பக்குவம் இன்னும் வரவில்லை. சற்று பொறுமையாக இரு. வாழ்க்கையில் 1000 முறை
நீ தோற்றாலும் கடைசி ஒரு முறையாக ஜெயிக்கப் போகின்றாய். ஆனால் 1000 முறை தோற்றதற்கான காரணத்தை விட நீ ஜெயிக்கப் போகும் அந்த சந்தோஷத்தை பற்றி மட்டுமே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். 1000 முறை நாம் எதற்காக தோற்றும், எதனால் நாம் அதை தவறவிட்டோம், நம்முடைய குணத்தை நாம் மாற்றினோமா, நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் நிதானத்தில் உள்ளதா, நம்முடைய கோபத்தை நாம் கட்டுப்படுத்தினோமா என்பதை முதலில் நன்றாக கவனி. உன் வீட்டின் உள்ளேயே இரு. நான் உன்னை தேடி, உன்னை காண உன் இல்லம் தேடி வந்தடைவேன். வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக்கொள். முருகா முருகா என்று வெளியே எங்கும் செல்ல வேண்டாம். மக்களுக்கு சேவை செய்பவரை நான் என்றும் என் மனதில் ஒரு பகுதியில் அமர வைத்து விடுவேன். அதே நேரத்தில் கோபத்தையும் எரிச்சலையும் தயவு செய்து விட்டுவிடு. உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் இருந்து காண்பிப்பது தவறு. என் செல்லமே, நிச்சயம் நீ அமைதியுடன் சந்தோஷத்துடனும் வாழ நான் வழி செய்வேன். இந்த பழனி முருகனை முழுமையாக நம்புகின்றாயா இல்லையா? அப்படி முழுமையாக நம்பினால் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு. நான் உனக்கு ஒன்றை மட்டும் கூற விரும்புகிறேன். முருகப்பெருமான் முழு பொறுப்பு. கவலைப்படாதே. நான் உன் வாழ்க்கை அனைத்தையும் என் காலடியில் வைத்துவிட்டாய். யாமிருக்க பயமேன், வேலுண்டு வினையில்லை. முருகா, நானே உனக்கு துணை நின்று எப்பொழுதும் காத்து கொண்டுதான் எந்நேரமும் உன் நிழலாக உன் முருகப்பெருமான் உன் அப்பன் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் தொடங்கிவிட்டது. உனக்கு தெரிகின்ற சின்ன சின்ன துயரங்கள் உனக்கு அது பெரியதாக தெரிகின்றது. ஆனால் உனக்கு வரக்கூடிய பெரிய பெரிய துயரங்களையும் கஷ்டங்களையும் நான் தடுத்து கொண்டு இருக்கின்றேன். அது இன்றும் உனக்கு தெரியவில்லை. ஆம் என் செல்ல பிள்ளையே, உனக்கு பல திறமைகள் இருக்கிறது. உனக்குள் பல திறமைகளை நீ புதைத்து பூட்டி வைத்துள்ளாய். முதலில் அதை வெளியே எடு. அது தெரியாமல் தான் இப்பொழுது நீ தவித்து கொண்டிருக்கிறாய். அனுமனுக்கும் ராமனுக்கும் உள்ள இணைப்பானது, அந்த பந்தமானது எப்படியோ அது போலத்தான் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம். உன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு வா. உன்னுடைய சக்திகளை மற்றவர்கள் உணர்த்தினால்தான் நீ எப்படிப்பட்டவன் என்பது அவர்களுக்கும் புரியும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லோரும் ஒவ்வொரு விதமாக படைக்கப்பட்டவர்கள். அவர்களின் கர்மாவுக்கு தகுந்தமால் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய திறமைகளை அவர்கள்தான் வெளியே கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். தோற்று போவது தவறில்லை. தோற்றுப்போன கவலையில் நீ உட்கார்ந்து விடக்கூடாது. அதுதான் பெரிய கவலை. உனக்கு இந்த துன்பம் முழுவதுமாக உன்னை சூழ்ந்து அதை ஆட்கொள்கிறது. உனக்கு அது புரிகிறதா? ஆகவே நீ எத்தனை தடவை தோற்றாலும் நீ விழுந்து விட மாட்டாய். உன்னை தாங்கி பிடிக்க என் கைகள் இரண்டும் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறது. நீ முதலில் புரிந்து கொள். அப்பொழுதுதான் நீ விழுந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய். நான் எப்பொழுதும் என் செல்ல பிள்ளையே, என் செல்ல குழந்தையே, என் தங்க பிள்ளையே என்று கூறுவது உன்னை நான் குழந்தையாக நினைக்கத்தான். நீயும் மனிதனாக நினைக்காமல் நாம் ஒரு குழந்தை. என் முருக அப்பனுக்கு நான் எப்பொழுதும் குழந்தை என்று முதலில் நினைவில் வைத்துக்கொள். குழந்தை நன்றாக யோசித்துப்பார். விழுந்தால் அழுகாது, எழுந்து உடனே நடக்கத் தொடங்கும். அதுபோல்தான் நான் வார்த்தையால் அல்ல, மனதால் உன்னை குழந்தையே என்று கூறுகிறேன். நீ விழுவது எழுவதற்காக மட்டும்தான். என் செல்ல பிள்ளையே, தயவு செய்து இதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும் அதற்கான காலம் இப்பொழுது வந்துவிட்டது. கவலைப்படாதே. இந்த முருகனை நீ நினைத்து விட்டாயல்லவா? முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன். கவலைப்படாதே. நீ நோய் நொடியில் துவண்டு போயிருக்கிறாய். அந்த நோயை அனைத்தும் இன்னும் சில காலங்களில் சரி செய்து விடுவேன். நீ விழுகின்ற நேரத்தில் எனது கரம் உன்னை தூக்கி தாங்கி நிற்கும். அதற்கான வழிமுறைகளை நான் உனக்கு காட்டுகின்றேன்.
ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் எப்பொழுதும் உனக்கு நல்ல செய்திகளையும் நல்ல எண்ணங்களையும் புகுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ தயவு செய்து அதை நன்றாக சிந்தித்து உணர்ந்து செயல்படு. எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டும். அந்த அனுபவம் நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடந்துதான் வருகின்றாய். நீ யோசிப்பது எனக்கு தெரியும். உன் திறமை மீது நீ நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நீ நம்பிக்கை வை. உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் தோன்றினாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. இவை அனைத்தும் உனக்கு அடுக்கி வைக்கப்பட்ட படிக்கட்டுகள். அந்த படிக்கட்டுகள் மீது ஏறி மிதித்து நசுக்கிவிட்டு மேலெழுந்து வா. பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். கீழே விழுந்தாலும் விழுந்த குழந்தை சற்று சுற்றிமுற்றும் பார்த்துவிட்டு வெகு விரைவாக எழுந்து தைரியமாக நடைபோட்டு நடக்கும். அதுபோலத்தான் நீ கீழே விழுந்தாலும் சரி, பலர் உன்னை சுற்றி கீழே தள்ளினாலும் சரி, மனதளவில் நொறுங்காமல் சுற்றிமுற்றும் நீ திரும்பி பார்த்துவிட்டு தைரியமாக மேலெழுந்து வா. உன் அப்பன் எப்பொழுதும் உனக்காக என் கரத்தை நீட்டியே வைத்திருப்பேன். கவலைப்படாமல் ஓடு. ஏனென்றால் உன் ஓட்டம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும். உன்னுடைய வெற்றி அனைவருக்கும் ஒரு வரமாக இருக்கும் என்பதை நீ முதலில் உணர்ந்து செயல்படு. இதோ உன்னை தேடிய அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டம், நேரம், காலம் அனைத்தும் கைகூடி வந்துவிட்டது. 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னிடத்தில் வந்து சேர்க்கப் போகின்றேன். இது தெரியாமல் கவலையோடு இருக்கின்றாய். நம்பிக்கையை தளரவிடாதே. உன் அப்பன் முருகன் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன். முருகா முருகா என்று என்னை எவ்வளவு அன்பாக அழைக்கின்றாய். நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நல்ல மகிழ்ச்சியானதாக மாற்றுவேன். அதற்கான அறிகுறிகளும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் உனக்கு நன்கு தெரியும். முருகா என்று நீ என்னை ஒரு கணம் மனதார நினைத்தாலே போதும். உனக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் சரி செய்து விடுவேன். இதோ உன் வாழ்க்கையில் இருள் நெருங்கி வெளிச்சம் தோன்றும் காலம் வந்துவிட்டது. அந்த மலரை நான் என் மாலையிலிருந்து எடுத்து உனக்காக நான் கொடுத்து விட்டேன். அது இப்பொழுது உன்னை நெருங்கிக் கொண்டு வந்திருக்கின்றது. வெளிச்சத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நான் அந்த மலரை உனக்காக தூவியுள்ளேன். முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிக்கின்றேன். கவலைப்படாதே. ஆகவே நான் கூறும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வார்த்தைகள் உனக்கு பெரியதாக தோன்றலாம். துன்பங்களிலிருந்து விலகி இன்பங்கள் பெருகிட இந்த நாள் இனியதாக இருக்கட்டும். திரும்பவும் சொல்கின்றேன், ஆம் செல்லமே, உனது கவலைகளுக்கு எல்லாம் முடிவு கட்டப் போகின்றேன். இன்னும் 1 மணி நேரத்தில் நிச்சயமாக உனக்கானது நல்லதொரு இன்பமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி, உன் வீடு தேடி, உன் உள்ளம் தேடி வரப்போகிறது. அருள் வாக்கு, சத்திய வாக்கு. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்தியமான வாக்கு. காண்பதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். நான் கூறியது உண்மையானால் நீ என்னை முழுவதுமாக நம்பு. ஒரு மலரால் என்னை மனதார வேண்டு. ஓம் முருகா சரணம், ஓம் கந்தா சரணம், ஓம் கடம்பா சரணம் என்று பதிவிடு. என் நாமத்தை முடிந்த அளவு நீ உச்சரித்து உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் ஒற்றுமையையும் நீ காண்பாய். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்.